يا من صليت بكل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குரு சிஷ்ய முறையில் ஓர் ஆசிரியரிடம் சகல கலையையும் மாணவர் கற்றதனால் ஆசிரியர் நன்கு கௌரவிக்கப்பட்டனர். ஆனால் நவீன கல்வி கட்டமைப்பில் பாடத்துக்கோர் ஆசிரியர் என்றானதனால் ஆசிரியரின் தொழில்வாண்மை விருத்தியடைந்திருப்பினும் அவர்களின் கௌரவம் பெரிதும் வீழ்ச்சி கண்டுள்ளதென கூறப்படுகின்றது. சஹாபாக்கள் தமது ஆசிரியரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து கொண்ட பழகிய கௌரவித்த முறை பற்றி ஹதீஸ்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் பதிவு செய்கின்றேன். ரஅய்து பிலாலன் அஹத வதுஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரஅய்து الناس يبتدرون ذلك الوضوء فمن أصاب منه شيئا تمسح به ومن لم يصب منه أخذ من بلل صاحبه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்வதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் கொண்டு வந்தார்கள். இதனை கண்ட மக்கள் முண்டியடித்து கொண்டார்கள். வுது செய்த நீர் தமது கையில் பட்டவர்கள் அதனை தம்மீது தடவிக்கொள்கின்றனர். அந்த நீரை தொட்டுக்கொள்ள முடியாதோர் தமது நண்பர்களின் உடம்பிலுள்ள ஈரத்தை தொட்டு தம்மீது தடவிக்கொள்ளுகின்றனர் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அபிமானத்தை ஓர் ஆசிரியர் தனது மாணவரிடத்தை ஏற்படுத்துவதற்கு அவரின் நடத்தை, வயது, பழக்க வழக்கம், முதிர்ச்சி போன்ற இன்னொரென்ன அம்சங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆசிரியர் வயதில் முதிர்ந்தவராகவும் முதிர்ச்சி அடைந்தவராகவும் இருத்தல் வேண்டும். தற்காலத்தில் மிக இளவயதினர் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர். இவர்கள் கோபம், ஆத்திரம், ஆவேசம் போன்ற மனவெழுச்சிகளுக்கு இலகுவாக ஆட்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. முதிர்ச்சியடைந்த ஆசிரியர்களுடன் ஒப்பிடுகையில் இவர்கள் மாணவர்களுடன் பழகும் முறையிலும் பாரிய வேற்றுமை காணப்படுவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் சட்டத்தை மதிப்பவராகவும் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், விழுமியங்களை போற்றுபவராகவும் சிறந்த ஒழுக்கசீலமான நடத்தை உடையவராகவும் இருத்தல் இன்றியமையாததாகும். ஆசிரியர் நாட்டின் சட்டதிட்டங்களை மதிப்பவராகவும் அறநெறிப்படி வாழ்பவராகவும் இருக்கும் பட்சத்திலேயே அவர் மாணவருக்கு நமூனாவாக திகழ முடியும். ஆசிரியரின் சமநிலை ஆளுமை, நடை, உடை, பாவனை என்பவை மாணவரின் உள்ளத்தில் அவரை பற்றிய நன்மதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெளிவு. இத்தகைய ஆசிரியர்களையே மாணவர் சமூகம் மதிக்கும், மரியாதை செய்யும் என்பது உறுதி. அல் குர்ஆன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பற்றி பல இடங்களில் பேசுகின்றது. ஓரிடத்தில் அது கூறுவதாவது: மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது உதவியாளருடன் உணவுக்காக மீனும் எடுத்துக்கொண்டு கடற்சந்தியை நோக்கி பயணித்தார்கள். செல்லும் வழியில் ஒரு பாறாங்கல்லின் மீது இருவரும் ஓய்வெடுத்து கொண்டனர். தொடர்ந்து பயணம் செய்கையில் மீனை மறந்துவிட்டனர். பசி ஏற்படவே மீண்டும் ஓய்வெடுத்த இடத்துக்கு திரும்பி வந்து பார்த்தபோது மீன் ஆச்சரியப்படத்தக்கவாறு கடலில் சுரங்கம் அமைத்து சென்றிருந்தது. அவ்வழியே இருவரும் சென்றபோது அல்லாஹுவின் அருள் பாலிக்கப்பட்ட அறிவு ஞானம் நிறைய பெற்ற ஓர் அடியானை சந்தித்தனர். தன்னை தொடர்ந்து வருமளவுக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து வர அனுமதிக்க முடியாதென அம்மனிதர் கூறியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டபாடில்லை. அடம் பிடித்தார்கள். அவரது அறிவு ஞானத்தை தனக்கு கற்றுத்தருமாறும் தான் பொறுமையுடன் அவரை தொடர்ந்து வருவதாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இறுதியாக
தான் செய்யும் எச்செயலை பற்றியும் தானே விளக்கமளிக்கும் வரையில் ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாதென்ற நிபந்தனையுடன் தன்னை தொடர அம்மனிதர் அனுமதித்தார். பயணம் ஆரம்பமானது. இருவரும் கடலில் பயணம் மேற்கொண்டனர். கப்பலில் ஏறியதும் அம்மனிதர் அதன் ஒரு பலகையை கழற்றி அதில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தியதை கண்ணுற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தவறு, இது தவறு, பயணிகள் மூழ்கி விடுவார்களே என்று வினவினார். உமக்கு பொறுமை இல்லை என்று நான் கூறியும் நீர் ஏற்கவில்லை என்று அம்மனிதர் கூறவே தான் மறந்துவிட்டதாகவும் மன்னிக்குமாறும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேண்டி தொடர்ந்தார்கள். தரைவழி பயணம் ஆரம்பமானது. இடையே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு 2ஆம் முறையாகவும் வினா தொடுத்தார்கள். பின்னர் இனியும் கேள்வி கேட்பின் தொடர்ந்து வரத்தான் அருகதையற்றவர் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். ஆயினும் உணர்ச்சி வசப்பட்டு 3ஆம் முறையாகவும் கேள்வி கேட்டுவிட்டார்கள். இதனால் இருவருக்கும் இடையில் பிரிவு ஏற்பட்டது. பிரிவதற்கு முன்னர் தனது செயல்களுக்கு அம்மனிதர் விளக்கமளித்தார். இந்த நிகழ்வு சூரா அல் கஹ்ஃபில் وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا என்ற 60ஆம் ஆயத்திலிருந்து قَالَ هَذَا فِرَاقُ بَيْنِي وَبَيْنِكَ سَأُنَبِّئُكَ بِتَأْوِيلِ مَا لَمْ تَسْتَطِعْ عَلَيْهِ صَبْرًا என்ற 78ஆம் ஆயத்து வரை பதிவு செய்யப்படுகின்றது. இச்சம்பவத்தில் பெயர் குறிப்பிடப்படாத அம்மகான் யார் என்ற வினாவுக்கு அல் குர்ஆனிய அறிஞர்கள் வித்தியாசமான பதில்களை வழங்கியுள்ளனர். இச்சம்பவமானது ஆசிரியர் மாணவர் தொடர்பை மிக துல்லியமாக சித்தரித்து காட்டுகின்றது. மாணவரின் பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், ஆசிரியரின் ஆலோசனை வழிகாட்டலை பின்பற்றல், கட்டளைகளை மதித்தல், கௌரவித்தல் போன்ற இன்னோரென்ன பல அம்சங்கள் இந்நிகழ்ச்சி மூலம் தெளிவுபடுத்தப்படுகின்றது. மாணவர் ஆசிரியரிடம் வினாக்கள் தொடுக்கும் போது தமது சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதாக இருக்க வேண்டுமே தவிர ஆசிரியரின் அறிவை பரீட்சிப்பதாகவோ ஆசிரியரை மட்டம் தட்டுவதாகவோ அல்லது நகைச்சுவைக்காகவோ அமைதல் தகாது. கற்பித்தல் கற்றலில் உச்சப்பயன் பெறுவதற்கு ஆசிரியர் மாணவர் தொடர்பு சீராக அமைதல் இன்றியமையாததாகும். இவ்வன்னியோன்னிய உறவை கட்டியெழுப்புவதில் பெற்றோரின் பங்கு மகத்தானது. மனிதன் என்ற வகையில் ஆசிரியர் குறைபாடுடையோராக இருக்கக்கூடும். இவ்வாறான கட்டத்தில் பெற்றார் அவ்வாசிரியரை பற்றி தெருவில் எதிர்மறையாக பேசித் திரிவதை விடுத்து உரிய ஆசிரியரிடமே குறைகளை, தவறுகளை நேரில் இதமாக பேசி நிவர்த்தி செய்து கொள்வதே சிறந்த வழியாகும். ஆசிரியர்களும் தமது தவறுகளை பற்றி தம்முடன் கதைத்த பெற்றோரை எதிரியாக கருதாது சிறந்த ஆலோசகராக கருதுதல் வேண்டும். இதற்காக கோபங்கொண்டு அப்பெற்றோரின் பிள்ளைகளை பழிவாங்குவது பெரியதொரு துரோகமாகும். ஆசிரியர் தமது கற்பித்தல் யுக்தியினால் மாணாக்கரை மந்திரத்தால் கட்டுண்டோர் போல் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். இருசாராருக்கும் இடையில் சிறந்த உறவை பேண முடியும் என்பது திண்ணம்.